பெரியாரை எதிர்க்கும் சில அயோக்கியர்களுக்கான பதிவு. அன்பான தமிழ் சொந்தங்களே, வணக்கம். நான் உங்கள் சக்தி. சில காலமாக பெரியாரை ஆதரித்தவர்கள், பெரியாரை பற்றி புகழ்ந்தவர்கள், இன்று பணத்திற்காக ஒரு கும்பல் மாரடித்துக் கொண்டிருக்கிறது. கூலிக்காக ஒரு கும்பல் திட்டமிட்டு சதிவேலை செய்து கொண்டிருக்கிறது. அன்பான தோழர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள். பெரியார் என்று ஒற்றை தலைவர். ஏனென்றால் பெரியாருக்கு முன்பே நிறைய தலைவர்கள், சீர்திருத்தவாதிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் பிறகு பெரியாருக்கு முன்பே சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் தமிழ் மண்ணில் இருந்து தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள், அயோத்திதாசர் பண்டிதர், ராமானுஜர், இது போன்ற நிறைய பாரதியார், இது போன்ற பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ் மண்ணில் ஏராளமான சீர்திருத்தவாதிகள் இருந்தன. ஆனாலும் அவர்களால் முடிந்தவரை போராடி பார்த்தார்கள். ஆனால் முடியவில்லை. இவர்களுக்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவர்கள் வந்துதான் இந்த மக்களை ஓரளவு திருத்தி வைத்திருக்கிறார்கள். பெரியார் ஒரே வார்த்தை தான் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, மானமும் அறிவும் மக்களுக்கு அரியது, நமது சுய அறிவும் சுய மானமும் தான் நமக்கு பெரியது அப்படின்னு பெரியாரு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாருங்க. இப்படி பெரியார் அனைத்தையும் எதிர்த்தார். சாதியையும் எதிர்த்தார், மதத்தையும் எதிர்த்தார். ஆனால் இப்போது பெரியாரை ஒரு திட்டமிட்டு ஒரு கும்பல் பணத்திற்காக, வெறும் பணத்திற்காக ஒரு கும்பல் திட்டமிட்டு விமர்சித்துக் கொண்டே இருக்கிறது. இதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் எவ்வளவு அடி அடிச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு அடி அடிச்சிருந்தா இன்னமும் பெரியார திட்டிக்கிட்டே இருக்காங்க. பெரியார் சிலை உடைப்பு, பெரியாரை திட்டுவது, பெரியாரை திட்டினால் மட்டும்தான் ஒரு கும்பலுக்கு